என் அன்பு குழந்தையே, எனக்கு இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. என்னை சோதனைகள் சூழ்ந்திருக்கின்றது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை. என்னால் சாப்பிடவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை. முழுவதுமாக மனக்கஷ்டத்துடனே இருக்கின்றேன். அப்பா, என்னை காப்பாற்றுங்கள் என்றுதானே ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, உன்னுடைய பிரச்சனை தீர எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் நீ ஏற்கனவே சென்று வந்துவிட்டாய். ஆனால் உன்னுடைய சோதனைகள் எதுவும் இப்போது வரை முடிந்த பாடில்லை. யார் யாரிடமோ சென்று நீ உனக்கான உதவிகளை கேட்டுவிட்டாய். ஆனால் யாரும் உனக்கு உதவவில்லை. இப்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கிக் கொண்டு என்னிடம் இருகரம் கூப்பி என்னை காப்பாற்றுங்கள் அப்பா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சோதனைகள் எதுவும் நிலை இல்லை என் செல்லமே. அனைத்தும் ஒரு நாள் சரியாகிவிடும். இன்னும் 2 நாட்கள் மட்டும் காத்திரு என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷத்தை தாங்க முடியாமல் துள்ளி குதித்து ஓடி வரப்போகின்றாய். நீங்கள் 2 நாட்கள் பொறுத்திருக்க சொல்கிறீர்கள். ஆனால் 2 நாட்கள் கழித்து நடக்குமா நடக்காதா என்றுதானே கேட்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய அப்பா என்றுமே உன்னை ஏமாற்ற மாட்டேன். உனக்கு தெரியுமல்லவா, என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இவையெல்லாம் நடந்திருக்கின்றது. இவை அனைத்தும் உன்னுடைய கர்ம வினைகளின் பலன்களால் கிடைத்தவை. இவை அனைத்தையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்னுடைய மகளே. என்னுடைய சக்தியை விட நீ செய்யும் பாவங்களுக்கான சக்தி அதிகம். அதனால் உன்னுடைய பாவங்கள் எப்போது விலகுகின்றதோ அப்போதுதான் உன்னுடைய பிரச்சனைகள் விலகி நீ சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் நீ என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரி. என்னையே நினைத்துக் கொண்டு உன்னுடைய பாவ பரிகாரங்கள் அனைத்தையும் கடந்து சென்று விடு. மற்றவற்றை உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகள் கூடிய விரைவில் சரியாகிவிடும். உன்னுடைய பாவங்களை அனைத்தையும் இன்னும் சற்று காலத்தில் நான் சரி செய்து விடுவேன். அதுவரை நம்பிக்கையை இழக்காதே. தன்னம்பிக்கையோடு போராடு என் செல்லமே. நான் உன்னை தேடி உன்னுடைய இருப்பிடம் வந்திருக்கிறேன். என்னிடத்தில் உன்னுடைய குறைகளை கூறி நிறைவேறும் என்று நம்பிக்கை வை. உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வை. எது செய்தாலும் அதை பொறுமையுடனே செய். அதன் பிறகு நிச்சயம் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். என்னுடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். நான் என்றுமே உன்னிடத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் குடியிருப்பேன். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எவ்வித பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்து விட்டது. நீ என்னிடத்தில் கேட்டதை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. என்னை நம்பி வந்த உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என்னை நினைத்து உங்கள் இல்லங்களில் விளக்கேற்றினால் உங்கள் வீட்டில் மங்களம் பொங்க செய்வேன். உடல் நலம், செல்வ நலம் பெருக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். இதுவரை நான் கொடுத்ததை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு. அனைத்திற்கும் நம்பிக்கையே காரணம். நம்பிக்கை ஒன்று இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதை வேண்டுமானாலும் வென்றிட முடியும். நீ என்னிடம் வைக்கின்ற கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று முழுமையாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. வெளிச்சமாய் நான் உன்னுடன் இருக்கும் போது இருள் என்றுமே உன்னை சூழாது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் குறைகளையும் யாரிடம் சொல்வது? யாரிடம் சொன்னால் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அனைவரிடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, நீ மற்றவர்களிடம் அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. அப்படி அசைத்து பார்க்க நினைத்தால் அவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள். பயப்படாதே என் செல்லமே. ஆனால் நீ எனக்காக ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். அது என்னவென்றால் உண்மையான நியாயமான மனிதராக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நியாயத்தை விட்டு நீ பின்வாங்க கூடாது. நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய்.
நான் உன்னுடைய வீட்டில் குடியேறி விட்டேன் அல்லவா? இதன் பிறகு உனக்கு எவ்வித கவலையும் தேவையற்றது. என் குழந்தையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மன அமைதியும் ரம்மியமான சூழ்நிலையும் இன்று உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை இதன் பிறகு மிக சந்தோஷமாக இருக்க போகின்றது. என் குழந்தையாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உன்னுடைய துயரத்தை போக்குவது இறைவனாகிய உன் அப்பாவின் கடமை. மிக விரைவில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது. கவலைப்படாமல் இரு, நான் உன்னிடம் இருக்கின்றேன். உன்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். நான் என்றும் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படும் போது அந்த கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது ஒரு அப்பாவாகிய என்னுடைய கடமை. மழை வருவதற்கு முன்பாக மேகம் கருப்பாய் சூழ்கிறது. அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சிறிய வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன், சந்திரன் என்கின்ற ஒட்டுமொத்த வெளிச்சமாய் நான் இருக்க போகின்றேன். நிச்சயமாக நீ உனக்கென்று ஒரு இடத்தில் விதையென விழுந்து விருட்சமாய் எழுந்து நிலை பெற்று வாழப் போகின்றாய். அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். என்னுடைய வார்த்தைகளை நீ நம்புகிறாய் அல்லவா? என்னுடைய வார்த்தைகளை நீ வேதவாக்காய் ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் முதலில் நீ உன்னை நம்பு. உனக்குள்ளேதான் என்னுடைய ஒளி கேட்கின்றது என்றும் அதனை நான் பின்பற்றுவேன் என்றும் நீ நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் செயலுக்கும் நீ செவி சாய்க்காதே. அனைத்தும் செய்து கொடுக்க நான் இங்கு இருக்கும் போது அனைத்தும் சுகமாகவே மாறும் என்று நீ முதலில் நம்பு. நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட உனக்குள் இருக்கும் முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும். உன்னுடைய மனசாட்சி சரி என்று சொல்வதை தயக்கமின்றி துணிந்து செய். வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. உன்னுடைய அப்பா உன்னுடன் இருக்கும் போது எதற்கு உனக்கு இந்த தேவையில்லாத அச்சம்? துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும். பணிவு பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும். உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் பின்னால் நீ செல்லாதே. உனக்காக நான் இருக்கிறேன். அவர்கள் பின்னால் நீ ஏன் சென்று கொண்டிருக்கிறாய்? உன்னை மதியாதவர் இடத்தில் நீ உடனே விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் தினம் தினம் உனக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சும். எதை வேண்டுமானாலும் இழந்துவிட்டு வாழலாம், ஆனால் தன்மானத்தை மட்டும் இழந்துவிட்டு வாழாதே. உனக்கு நீயேதான் துணை. தைரியமாய் செயல்படு. உன்னுடன் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய செல்லப்பிள்ளையான உனக்கு எப்போதுமே உண்டு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.